أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்றைய காலகட்டத்திலே பரவலாக நாம் பார்க்கின்றோம், அவரவர்கள் மனதிற்கு எதுவெல்லாம் விருப்பமாக இருக்கிறதோ அதையெல்லாம் மார்க்கம் என்று பெரும்பாலான முஸ்லீம்கள் இன்றைக்கு செய்து வருகின்றார்கள். அவர்களுடைய மன இச்சையின் அடிப்படையிலே இது நன்றாக இருக்கிறதே, இதை நாம் பின்பற்றுவோம், இதை செய்வோம் என்று அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவை அவர்களாக இபாதத் என்று செய்து வருவதை நாம் பார்க்கின்றோம். பரவலாக முஸ்லீம்கள் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளிலும் விதவிதமான பிதஅத்துக்கள், புதுமைகள் அன்றாடம் தங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெறுவதை நாம் பார்க்கின்றோம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு அமல்கள், நல்ல காரியங்கள் இறைவனிடத்திலே நன்மை கிடைக்கும் என்று அல்லாஹும் அல்லாஹுடைய ரசூலாகிய நானும் காட்டித்தராத எந்த ஒரு அமலும் அது இறைவனிடத்திலே ஏற்றுக்கொள்ளப்படாது, ரத்து செய்யப்படும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதர் இன்னொரு இடத்திலே சொல்கின்றார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸ் கிதாபுல்லா வ அஹ்ஸனல் ஹதி முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். செய்திகளிலே மிகவும் உண்மையானது அல்லாஹுவின் வேதமாகும், நடைமுறையிலே மிகவும் சிறந்தது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய நடைமுறையாகும். காரியங்களிலே தீயது, ரொம்ப கவனமாக நீங்கள் கேட்க வேண்டும், காரியங்களிலே தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான வகையாகும். புதியதாக உருவாக்கப்படக்கூடிய அனைத்து பிதஅத்துக்களும் வழிகேடாகும். ஒவ்வொரு வழிகேடும் நம்மை நரகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த செய்தியின் மூலமாக சொல்கின்றார்கள். நசையில 1578வது ஹதீஸாக பதிவாகியிருக்கிறது. அறிவிக்கக்கூடியவர்கள் ஜாபிர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். நம்முடைய இஸ்லாமிய பிரச்சாரத்திலே துவக்க காலத்திலே இந்த ஹதீஸை அதிகமாக நம்முடைய மக்கள் சொல்லுவார்கள். நம்முடைய உலமாக்கள் பல்வேறு இடங்களிலே இந்த ஹதீஸை நீங்கள் சரளமாக கேட்டிருப்பீர்கள். வார்த்தைகளிலே சிறந்தது அல்லாஹுடைய வார்த்தை, நடைமுறைகளிலே சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறை. இதை மட்டும் பின்பற்றினால் மட்டும்தான் நாம் சுவனம் செல்ல முடியும் என்கின்ற இந்த செய்தியை இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொல்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கு நடைமுறையை நாம் பார்த்தோம் என்று சொன்னால் எவ்வளவு விதமான புதுமைகள் மார்க்கம் என்ற பெயரில், எவ்வளவு புதுமைகள் நாம் பார்க்கின்றோம். புதுமை என்று சொன்னால் சாதாரண புதுமை அல்ல, ஒவ்வொன்றும் அவரவர்களுடைய மனோ இச்சையின் அடிப்படையிலே அதிகமான புதுமைகள். உதாரணத்திற்கு ஷபே பராத். இந்த ஷபே பராத் என்பது, இதை நாம் ஆரம்ப காலத்திலிருந்து நம்முடைய ஏகத்துவ பிரச்சாரம் துவக்க காலத்திலிருந்து இந்த ஷபே பராத் என்பது இல்லை. அந்த ஷபே பராத்திலே நாம் மறுநாள் வைக்கக்கூடிய அந்த நோன்பு இல்லை, இரவு நேரத்திலே நின்று தொழுகை இல்லை, அதுபோன்று இஸ்திக்பார் என்றும் இப்படி இவர்களாக உருவாக்கி வைத்த 3 யாசீன் ஓதி இறந்தவர்களுக்காக ஹத்தம் செய்வது, அவர்களுடைய ரிசுக்குக்காக யாசீன் ஓதுவது, பொருளாதாரத்திற்காக யாசீன் ஓதுவது, இப்படியெல்லாம் இந்த ஷபே பராத் என்று செய்யக்கூடிய இந்த பிதஅத்தான புதுமையான காரியங்கள் இருக்கிறதே, இந்த காரியமெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வாழ்நாளிலே அப்படி செய்து காமித்தார்களா, அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் சொன்னார்களா என்று சொன்னால், நீங்கள் எங்குமே அவர்களுடைய வாழ்ந்த காலத்தில் இப்படி ஒன்று நிகழ்ந்தது என்று நீங்கள் காட்ட முடியாது. இதை நாம் இன்றைக்கு சொல்லவில்லை, ஆரம்ப காலத்தில் இருந்து நாம் சொல்லிக்கொண்டே இருக்கின்றோம். இது போன்ற இந்த ஷபே பராத் என்பது மார்க்கத்தில் இல்லை, இது புதுமை. இந்த புதுமையை நீங்கள் மார்க்கம் என்று நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் உங்களுடைய காலத்தையும் நேரத்தையும் நீங்கள் வீணடிக்கின்றீர்கள்.
அப்படி வீணடித்தது மாத்திரம் அல்லாமல் இந்த ஹதீஸிலே சொல்லப்படுவது போன்று காரியங்களிலே மிக மிக கெட்டது மார்க்கம் என்ற பெயரில் நீங்கள் புதிதாக செய்யக்கூடியது. அப்படி நீங்கள் புதிதாக செய்கின்ற போது அது ஒவ்வொரு புதுமையும் எங்கே கொண்டு போய் தள்ளும், நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்று இந்த செய்தியை சொல்லி மக்கள் மன்றத்திலே நாம் எச்சரிக்கின்றோம். ஆனால் இன்றைக்கு அதுவெல்லாம் சற்று குறைந்தாலும் கூட இந்த புதுமையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், இந்த பிதாத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள் இந்த சபைய பராத்து நாள் நெருங்குகின்ற பொழுது அவர்கள் தங்களுடைய அந்த யூடியூப்புகளிலே இதை வலியுறுத்தி பேசுவதும், இதை ரொம்ப சிலாயித்து சொல்லுவதும், ஆனால் இந்த சபைய பராத்து உடைய அறிவிப்புகளில் வரக்கூடிய எல்லா செய்திகளும் பலவீனமான செய்தி என்று நாம் ஒவ்வொரு தடவையும் அதை திரும்ப திரும்ப மக்கள் மன்றத்திலே வைத்து கொண்டே இருக்கின்றோம். ஆனாலும் இந்த அசத்தியவாதிகள், இந்த புதுமையை தூக்கி பிடிக்கக்கூடியவர்கள், பிதாத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடியவர்கள், அவர்கள் சொல்லக்கூடியது பிதஅத்தை ஹசனா, நல்ல பிதஅத்து தானே என்று சொல்கின்றார்கள். அல்லாஹுடைய தூதருக்கு தெரியாத விஷயத்தை இவர்கள் நமக்கு என்ன செய்கின்றார்கள், கற்றுத்தருகின்றார்கள். ஆகவே தான் நாம் சொல்கின்றோம், இது மார்க்கத்தில் இல்லாதது, இதை நீங்கள் செய்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக நாம் போகக்கூடிய இடம் எதுவாக இருக்கும், நரகமாக ஆகிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் எச்சரிக்கின்றார்கள். அதுபோன்று இந்த மெஹராஜுடைய தினம் பொதுவாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜுக்கு சென்றார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மெஹராஜை பற்றி பைத்துல் முகத்தஸில் இருந்து அவர்கள் மெஹராஜுக்கு சென்றார்கள் என்கின்ற செய்தியை அல்லாஹ் சொல்லுகின்றான். ஆனால் அந்த மெஹராஜ் அன்று அதற்கென்று ஒரு இபாதத்து, அதற்கென்று ஒரு தஸ்பீ தொழுகை பார்த்தோம் என்று சொன்னால் ஊருக்கு ஊர் வித்தியாசப்படும். சில ஊர்களிலே சாதாரண ஃபரலான தொழுகை என்பது ஒரு 7 நிமிடம் 8 நிமிடங்களிலே முடிந்துவிடும். ஆனால் இவர்கள் உருவாக்கி வைத்திருக்கக்கூடிய இந்த தஸ்பீ தொழுகை என்கின்ற இந்த மெஹராஜ் தினங்களிலே சபைய பராத்துகளிலே செய்யக்கூடிய இந்த இபாதத் இருக்கிறது, 20 நிமிடம் அரை மணி நேரம் என்றெல்லாம் இவர்கள் நின்று நிலைத்து ருக்குவிலே ஒரு 5 நிமிடம், சுஜூதிலே ஒரு 5 நிமிடம், இப்படியாக ஒரு புதுமையான ஒரு தொழுகையை இவர்கள் தொழுகுவார்கள். கேட்டால் சொல்லுவார்கள், இது அமல் செய்யக்கூடிய இரவு என்று சொல்லுவார்கள். இதற்கு ஆதாரம் இருக்கிறதா என்று நாம் அவர்களிடத்திலே கேட்டோம் என்று சொன்னால் அவர்கள் எந்த ஆதாரத்தையும் தரமாட்டார்கள். ஆனால் நன்மையான காரியம் ஒரு இரவிலே இப்படி செய்வது குற்றமா என்று நம்மை எதிர்கேள்வி கேட்பார்கள். மார்க்க அடிப்படையிலே இரவு நாட்களிலே எப்போதும் சுபுக்கு முன்பாக எழுந்து பள்ளிவாசலுக்கு வந்து தொழுகுவது, தஸ்பீ செய்வது, இன்ன பிற நல்ல அமல்களை துஆக்களை கேட்பது, இதுவெல்லாம் ஹதீஸ்களில் இருந்தாலும் கூட அது அன்றாடம் செய்ய வேண்டும். மெஹராஜ் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மெஹராஜில் சென்றார்கள். ஆகவே அன்றைக்கு இது போன்ற காரியங்களை செய்ய வேண்டும், இபாதத்துக்களை செய்ய வேண்டும் என்று அல்லாஹுடைய ரசூல் சொல்லாத, அவர்கள் நமக்கு செய்து காமிக்காத இந்த செயல்களை நாம் செய்தோம் என்று சொன்னால் இதுவெல்லாம் நம்மை எங்கே கொண்டு போய் சேர்க்கும், நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்பதை ஆரம்பமாக உங்களுக்கு நான் சொல்கின்றேன். எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் நாம் 5 நேரம் தொழுகின்றோம், நோம்பு நோக்கின்றோம், ஜக்காத்து கொடுக்கின்றோம், ஹஜ்ஜி செய்கின்றோம். மார்க்கத்திலே நாம் எதையெல்லாம் நமக்கு செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லியிருக்கின்றானோ அதை நாம் செய்யலாம், அதுதான் செய்தாக வேண்டும். ஆனால் அதுபோன்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் நமக்கு எதையெல்லாம் ஏவினார்களோ அதை நாம் செய்ய வேண்டும், எதையெல்லாம் தடுத்தார்களோ அதிலிருந்து முற்றிலுமாக நாம் விலகி நாம் அமல் செய்தோம் என்று சொன்னால் அந்த அமல் நமக்கு பயனுள்ள அமலாகும். அது இல்லாமல் நம்முடைய மனோ இச்சையை நாம் பின்பற்றினோம் என்று சொன்னால் கால நேரம் எல்லாம் வீண் விரயம். கடைசியிலே அல்லாஹ்வுடைய ரசூல் நம்மை எச்சரிக்கின்றார்களே, ஒவ்வொரு காரியமும் நரகத்தில் கொண்டு போய் தள்ளும் என்று சொன்னார்களே, அத்தகைய துர்பாக்கியம் உள்ளவர்களாக நாம் மாறிவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த தலைப்பின் கீழ் சில செய்திகளை நாம் உங்களுக்கு சொல்கின்றோம். சாதாரண நீங்கள் இந்த தொழுகையிலே நீங்கள் பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே பாங்கு தொழுகைக்கு எப்படி மக்களை அழைக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் அவருடைய காலத்திலே ஒரு நடைமுறை இருந்தது. எப்படி அழைப்பார்கள்? பிலால் ரலியல்லாஹு அவர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இன்றைக்கு நாம் பாங்கு சொல்கின்றோமே, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் ஹய்யா அலஸ் ஸலா ஹய்யா அலல் ஃபலா, இப்படி இந்த பாங்கு சொல்கின்றோமே, எடுத்த உடனேயே அல்லாஹு அக்பர் என்று ஆரம்பிப்பார்கள். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம்,
ஷாஃபியாக்கள் இருந்தார்கள் என்று சொன்னால் அங்கே ஒரு விதமான பாங்கு. எப்படி? பாங்குக்கு முன்பாக சில பேர் என்ன செய்வார்கள், அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வாலா அலி முஹம்மதின் என்ற அந்த ஸலவாத்தை ஓதிவிட்டு பாங்கை ஆரம்பிப்பார்கள். சில ஊர்களிலே பார்த்தோம் என்று சொன்னால் இன்னல்லாஹு மலாயிக்கத்துஹு என்று சொல்லி அதை சொல்லி ஆரம்பிப்பார்கள். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே எப்படி பாங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, பாங்குரிய அந்த நேரம் வருகின்ற போது அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் என்று இந்த பாங்கு தான் அறிமுகப்படுத்தப்பட்டது. ஆனால் இன்றைக்கு எப்படி ஊரில் எப்படி பாங்கு சொல்கின்றார்கள், இதை நாம் சொன்னோம் என்று சொன்னால் ஸலவாத்து சொல்லுவது குற்றமா என்று கேட்கின்றார்கள். ஒரு விஷயத்தை, புதுமையான ஒரு காரியத்தை, அது நடைமுறையில் இருக்கிறது என்று சொன்னால் அது அறிவுபூர்வமாக அது இருக்கிறதா இல்லையா, இருக்கிறது என்றால் நாம் செய்வோம், இல்லை என்று சொன்னால் அதை விட்டுவிடுவோம் என்று நல்ல அறிவாளிகள் அதைத்தான் அப்படித்தான் பார்ப்பார்கள். ஆனால் செஞ்சால் குற்றமா என்று கேட்கின்றார். பாங்குக்கு முன்பாக ஸலவாத்து சொல்லக்கூடாது. பாங்கு சொல்லி முடித்ததற்கு பிறகு ஒரு அழகான துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத் தந்தார்கள். என்ன துவா? அல்லாஹும்ம ரப்பஹாதி தஅவத்தி தாமதி வஸ்ஸலாத்தில் காயிமத்தி என்கின்ற வரக்கூடிய அந்த துவா இருக்கிறது. அந்த துவாவை சொல்லுவது, இப்படியாக நடைமுறையை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு நடைமுறையை காட்டித்தர அதை செய்ய மாட்டார்கள். ஆனால் அதை விட்டுவிட்டு எதை செய்வார்கள் என்று சொன்னால், அதற்கு முன்பாக இன்னல்லாஹ மலாயிகத்துஹு ஸல்லுஹு அலன் நபி என்று ஸலவாத்து சொல்வதும், அல்லாஹும்ம ஸல்லி அலா என்று அப்படி ஸலவாத்து சொல்வதும், இப்படியாக ஊருக்கு ஊரு வித்தியாசப்படுத்தி பாங்கு சொல்வதை நாம் பார்க்கிறோம். இது புதுமைதானே, இது இப்படி செய்யலாமா? ஏனென்று சொன்னால் இது மக்களை தொழுகைக்காக நாம் அழைக்கின்ற போதே புதுமையை வைத்து அழைத்தோம் என்று சொன்னால் அது வெற்றி பெறுமா? இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்து பார்த்தோம் என்று சொன்னால் தொழுகையிலே பார்க்கின்றோம், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகுவார்கள். தொழுகையை முடித்துவிட்டு அவரவர்கள் தனித்தனியாகத்தான் என்ன செய்வார்கள், துவா கேட்பார்கள். ஒவ்வொரு மனிதருக்கும் 1000 தேவைகள் இருக்கும். ஆனால் இங்கே நாம் பார்க்கின்றோம், சுபுவுக்கென்று ஒரு துவாவை ஓதுவார்கள் கூட்டாக, அதற்கு பிறகு லொஹருக்கென்று ஒரு துவாவை ஓதுவார்கள், அசருக்கென்று ஒரு துவாவை ஓதுவார்கள். இப்படி 5 நேர தொழுகைக்கும் இவர்கள் தனித்தனியாக வகைப்படுத்தி ஒவ்வொரு துவாக்களை வைத்திருக்கின்றார்கள். ஆனால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலே அப்படி கூட்டு துவா நபிகள் நாயகம் அவர்கள் ஓத மற்றவர்கள் ஆமீன் சொல்ல இப்படி ஒரு துவாவை ஹதீஸ்களில் நாம் பார்க்க முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக பார்க்க முடியாது. இவர்களுடைய இஷ்டத்திற்கு செய்யக்கூடிய இந்த காரியம் இருக்கிறதே, தொழுகை என்பது எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான ஒரு காரியம், கடமைகளிலே முக்கியமான ஒரு கடமை இந்த தொழுகை. அப்படிப்பட்ட இந்த தொழுகையை முடித்துவிட்டு அந்த கடமையை நிறைவேற்றிவிட்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எவ்வளோ துவாக்களை கற்றுத் தந்திருக்கின்றார்கள். அந்த துவாவை சொல்லலாம். அதற்கு பிறகு தஸ்பீகள் இருக்கிறது, இஸ்திக்பார் இருக்கிறது. இதையெல்லாம் அவரவர்கள் தனித்தனியாக செய்துவிட்டு அவனவனுக்கு 1000 தேவைகள் இருக்கும். ஒரு மாணவருக்கு பள்ளிக்கூடத்திலே நல்ல படிக்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்கும். ஒரு பெரியவருக்கு தன்னுடைய குடும்ப பொருளாதாரம் மேம்பட வேண்டும் என்கின்ற ஒரு தேவை இருக்கும். ஒரு மாணவிக்கு நல்ல கணவர் கிடைக்க வேண்டும் என்கின்ற தேவை இருக்கும். ஒரு நோயாளிக்கு மருத்துவம் பெற்று அதன் மூலமாக அவர் நிவாரணம் பெற வேண்டும் என்கின்ற தேவை இருக்கும். இப்படியாக உலகத்திலே அந்த ஜமாத்தோடு தொழக்கூடியவர்களுக்கு 1000 தேவை உடையவர்கள் வந்து அந்த கூட்டு தொழுகைகளை சேர்கின்ற பொழுது இவர்கள் ஃபிக்ஸடாக ஒரு புதுமையான ஒரு துவாக்களை இவர்களாக ஓதி அந்த கடமையான அந்த தொழுகைகளை இப்படி ஒரு பிதஅத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் இது நாம் கூடாது என்கின்றோம். ஏன் கூடாது என்று சொல்கிறோம் என்று சொன்னால், எல்லாவற்றுக்கும் காரணம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை காட்டித்தரவில்லை. அதனால்தான் அதை நாம் கூடாது என்று நாம் சொல்கின்றோம். இது ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை இந்த ஆலிம்கள் சொல்லுவார்கள், எங்கே பார்த்தாலும் இந்த நஜாத்துக்காரர்கள், இந்த தௌஹீத்வாதிகள் அது கூடாது இது கூடாது என்றுதான் இவர்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இதுவெல்லாம் நன்மைதான், இதை செய்ய வேண்டியும் தானே என்று இவர்கள் சொல்லுவதை நாம் பார்க்கின்றோம். நாம் கூடும் என்று சொல்லக்கூடிய விஷயத்தை இவர்கள் கடைபிடிக்கிறார்களா என்று சொன்னால் நிச்சயமாக கடைபிடிக்க மாட்டார்கள். உதாரணத்துக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்கின்றேன். ஆரம்பத்திலே துவக்க காலத்திலே மேலப்பாளையத்திலே மஸ்ஜிதுர் ரஹ்மான் பள்ளிவாசலில் ரமலானுடைய மாதத்திலே பிந்திய 10 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள்,
பிந்திய பத்திலே நீங்கள் ஒற்றைப்படையை இரவிலே லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது, அதிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு சொல்லுகின்றார்கள். இந்த ஹதீஸை தௌஹீத் ஜமாத் மாத்திரம் சொல்லவில்லை, எல்லோரும் சொல்லுவார்கள். ஆனால் பிந்திய ஒற்றைப்படையிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்கின்ற பதத்தை மாத்திரம் இந்த ஆலிம்கள் அதை பயன்படுத்த மாட்டார்கள். ஒற்றைப்படையில் இருக்கிறது என்று இவர்களாகவே 27 லைலத்துல் கத்ர் இரவு ரமலான் மாதத்தினுடைய 27 தான் இருக்கிறது என்று இவர்களாக ஒரு கணக்கு போட்டு அதில் தான் லைலத்துல் கத்ர் இரவு இருக்கிறது என்று அன்றைய தினம் பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா மக்களும் பள்ளிவாசல் அப்படியே நிரம்பி வழிவார்கள். அந்த இரவிலே நின்று இறைவனை வழிபடுவார்கள். இப்படியான ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி வைத்தார்கள். ஆனால் நாம் அன்றைய காலகட்டத்திலே, துவக்க காலகட்டத்திலே, ஏகத்துவ பிரச்சாரத்தினுடைய துவக்க காலத்திலே பிந்திய ஒற்றைப்படையிலே நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று அந்த ஹதீஸை மக்கள் மன்றத்திலே வைத்து இரவு நேரத்திலே ஸலாத்துல் லைல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த முந்திய நேரம் நாம் தொழுவோம் அல்லவா, அந்த தொழுகையை 2 மணியிலிருந்து 4 மணி வரையிலும் அந்த தொழுகையை நீட்டி தொழுது அதிலே பயான்கள், தஸ்பீகள், இப்படியான இந்த அமலை நாம் அறிமுகப்படுத்துகின்ற பொழுது அவர்களுக்கு அது புதுமையாக இருந்தது. இது என்ன வித்தியாசமாக இவர்கள் புதுமையாக பேசுகின்றார்கள் என்று ஆச்சரிய கண்ணோட்டத்தோடையும் அதை விமர்சனமும் செய்து கொண்டிருந்தார்கள். நைட்டு 2 மணிக்கெல்லாம் இவர்கள் தொழுகின்றார்கள். அப்படியெல்லாம் இருக்கக்கூடிய செய்தியை நாம் நடைமுறைப்படுத்துகின்ற பொழுது அதை எதிர்த்து பிரச்சாரம் செய்தார்கள், அதை எள்ளி நகையாடினார்கள், கேலி செய்தார்கள். ஆனால் எப்போது பார்த்தாலும் சத்தியம் என்பது இருக்கிறது அல்லவா, அது எப்படியும் அது வெளிச்சத்துக்கு வந்தே தீரும். மக்கள் மத்தியிலே அது அந்த சத்திய கருத்து நிலைநாட்டப்பட்டே ஆகும். ஆனால் அசத்தியம் என்பது அது அழியக்கூடியதுதான். அல்லாஹ்வே திருமறையிலே ஒரு இடத்திலே சொல்கின்றான் அல்லவா, ஒகுல் ஜாஹல் ஹக் வ ஜாக்கல் பாத்தில் இன்ன பாத்தில கான சஹூகா. சத்தியம் வந்தது, அசத்தியம் அழிந்தது, அசத்தியம் என்பது அழியக்கூடியதாகவே இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான் அல்லவா. அந்த அடிப்படையில் இந்த அசத்தியம் அழிந்து போனது, சத்தியம் நிலை பெற்றது அல்லாஹ்வுடைய பேரருளால். இன்றைக்கு நாம் பார்க்கின்றோம், ரமலான் முழுவதும் துவக்கத்திலே நாம் தான் இந்த நடைமுறையை அமல்படுத்தினோம். ஆனால் இன்றைக்கு மேலப்பாளையம், அதை சுற்றுவட்டார பகுதிகளிலும், ஒட்டுமொத்த தமிழகத்திலும் லைலத்துல் கத்ர் இரவு பர்டிகுலர் அந்த 27 தான் இருக்கிறது என்று நம்பி வந்த அந்த மக்கள் இன்றைக்கு பார்த்தோம் என்று சொன்னால் எல்லா பள்ளிவாசல்களிலும் பிந்திய அந்த 10 முந்திய நேரமும் அந்த தொழுகையை தொழுது கொள்கின்றார்கள், பிந்திய நேரத்திலும் அதை தொழுகின்றார்கள். ஆக மொத்தத்தில் அதில் நன்மை இருக்கிறது என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய இந்த பிரச்சாரம் மக்கள் மத்தியிலே எடுபட்டு இருக்கிறது. இப்படி நாம் அல்லாஹுடைய பேரருளால் எந்த கருத்தை சொல்வதாக இருந்தாலும் இருக்கிறதை சொல்கின்றோம், இல்லாததை இல்லாதது என்று சொல்கின்றோம். ஆனால் அவர்கள் இல்லாததை இருப்பதாக அவர்கள் செய்கின்றார்கள், இருப்பதை காலம் கடந்து அதை செய்வதற்கு முயற்சிக்கின்றார்கள். இதுதான் அவர்களுக்கும் நமக்கும் உள்ள வித்தியாசம். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய சகோதர சகோதரிகளே, புதுமை என்பது 1-2 அல்ல, அவ்வளோ புதுமைகள் அடுக்கிக் கொண்டே போகலாம். புதுமை என்பது அவ்வளவு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கல்யாணத்தில் பார்க்கலாம், எவ்வளோ புதுமையை பார்க்கலாம். தொழுகையில் புதுமை, அதே மாதிரி பாங்கு சொல்கிறதுல புதுமை, பேர் வைக்கிறதுல புதுமை, எவ்வளோ புதுமைகளை இவர்கள் செய்து கொண்டிருக்கின்றார்கள். திருமணம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், திருமணம் அல்லாஹுடைய தூதருடைய வழிமுறை. எல்லா மனிதர்களும் திருமணம் கண்டிப்பாக செய்தாக வேண்டும். அந்த திருமணத்தை யாருமே செய்ய மாட்டேன் என்று சொன்னால் நிச்சயமாக அவர் நபிகள் பெருமானாருடைய கட்டளைக்கு மாறு செய்கிறார் என்று அர்த்தம். ஒரு மனிதன் நான் திருமணமே செய்ய மாட்டேன், திருமணம் செய்தால் நான் அல்லாஹ்வை வணங்க முடியாது, இபாதத்து செய்ய முடியாது என்று அவனே ஒரு முடிவெடுத்து கொள்ளுவான் என்று சொன்னால் அவன் மார்க்கத்தினுடைய கட்டளையை மீறுகின்றான்.
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதராக இருந்தார்கள், அமல் செய்தார்கள், அமலை எப்படி செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுத்தார்கள். அதே போன்று திருமணம் செய்தார்கள், பிள்ளைகளை பெற்றார்கள், நல்ல குடும்ப தலைவராக இருந்தார்கள், நல்ல ஆட்சி தலைவராக இருந்தார்கள். ஆனால் அப்படிப்பட்ட திருமணத்தை நாமும் செய்தாக வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு சொன்னார்கள். அப்படி வலியுறுத்தப்பட்ட அந்த சுன்னத்து, அந்த திருமணத்தை செய்வதற்கு எவ்வளவு புதுமைகள், எவ்வளவு ஆடம்பரங்கள், எவ்வளவு அனாச்சாரங்கள். யாராவது ஆலிம்கள் எங்கேயாவது இந்த பிரச்சாரத்தை அவர்கள் சொல்லியிருக்கின்றார்களா? இந்த புதுமையை, திருமணத்தை ஒட்டி நடைபெறக்கூடிய ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்கக்கூடிய ஒரு நிகழ்விலே இவ்வளவு புதுமைகளை உருவாக்க வேண்டுமா? அவ்வளவு புதுமைகளை உருவாக்கி வைத்திருந்தார்கள் திருமணத்தின் பொழுது. நீங்கள் பார்க்கலாம், இந்த ஏகத்துவ பிரச்சாரம் வருவதற்கு முன்பாக மாப்பிள்ளைகள் எப்படி ஜோடிக்கப்படுவார்கள் என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலும் திருமணம் நடைபெற்றது. எப்படி? அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கூட தெரியாது. அந்த பாவனைகள், அடையாளங்களை வைத்துத்தான் அவர்கள் கண்டுகொள்வார்கள் இவருக்கு திருமணம் நடந்திருக்கிறது என்று. அப்படி செய்தியை சொல்லிவிட்டு முடிந்தால் வலிமா வையுங்கள் என்று தான் சொல்வார்களே தவிர, இன்றைக்கு நடைபெறக்கூடிய அனாச்சார திருமணங்கள், புதுமை திருமணங்கள், இதில் நீங்கள் ரெண்டு விதமாக நீங்கள் பிரிக்கணும். புதுமைகள், பிதாத்துக்களும் நடைபெறும், அனாச்சாரங்களும் நடைபெறும். அனாச்சாரம் என்பதை நீங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், மாலைகளை மோகமெல்லாம் தெரியாத அளவுக்கு மாலைகளை போடுவது, அதுபோன்று பார்த்தோம் என்று சொன்னால் ஆடம்பர திருமணங்கள், சாப்பாடு, அது இது என்று தடபடலான கொட்டு மேளங்கள், இப்படியாக அனாச்சாரங்கள் ஒருபுறம். அதே நேரத்திலே திருமணத்திலே நடைபெறக்கூடிய அந்த நிக்கா மஜ்லிஸிலே நடைபெறக்கூடிய புதுமைகள். ஒரு காலகட்டத்திலே திருமணம் முடிந்ததற்கு பிறகு எப்படி இன்றைக்கு நம்முடைய தௌஹீத் ஜமாத் அடிப்படையில் எப்படி திருமணத்தை நடத்தி வைக்கின்றோம்? எளிமையான முறையில் சாட்சிகள் அடிப்படையில் சாட்சிகளை மேடையில் வைத்து இன்ன மகருக்கை நான் பெற்றுக்கொண்டு உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன், அவ்வளோதான், அல்ஹம்துலில்லாஹ். ஏற்றுக்கொள்கின்றீர்களா? மணமகன் தன்னுடைய மகரை பெண்ணுடைய தகப்பனாரிடம் கொடுப்பார். கொடுத்துவிட்டு உங்களுடைய மகளை எனக்கு நீங்கள் நிக்கா திருமணம் செய்து தருகின்றீர்களா? தருகின்றேன், ஒப்புக்கொண்டேன், அல்ஹம்துலில்லாஹ், முடிந்து விட்டது திருமணம். இதைதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்தார்கள். ஆனால் இங்கே அந்த திருமண மஜ்லிஸிலே நாம் பார்த்தோம் என்று சொன்னால், சபையிலே பார்த்தோம் என்று சொன்னால், அந்த மணமகனுக்கு அப்போதுதான் இவர்கள் கலிமாவையே சொல்லிக் கொடுப்பார்கள். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று கலிமாவை சொல்லிக் கொடுப்பார்கள். அதற்கு பிறகு அரபிலே கபில்து என்கின்ற இந்த வார்த்தையை சொல்லிக் கொடுப்பார்கள். அவன் கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அதை சொல்வதற்கே அவ்வளவு சிரமத்துக்குள்ளாக்கப்படுவார். ஆனால் அதற்கு பிறகு, முடிந்ததற்கு பிறகு துவா என்கின்ற பெயரிலே ஒரு துவாவை ஓதுவார்கள். எப்படிப்பட்ட துவா? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தில் இருந்து இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அய்யூப் நபியில் இருந்து எல்லா நபிமார்களையும் உள்ளடக்கி, அவரை போல, இவரை போல, யூசுப் சுலைஹாவை போல, மூசா சபூராவை போல, இப்படி பயபக்தியாக திருமணத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அழகான எளிமையான ஒரு துவாவை கற்றுத்தந்திருக்க, அந்த துவாவை புறம் தள்ளிவிட்டு இவர்களாக உருவாக்கி வைத்த அந்த துவாவை மணமேடையிலே ஓதுனார்கள். மணமேடையிலே நிக்கா முடிந்ததற்கு பிறகு அல்லாஹும்ம அல்லிஃப் த பைன யூசுப் சுலைஹா என்று அப்படியே ஆரம்பித்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து ஆரம்பித்து, அப்போது அந்த காலகட்டத்தில் நாம் கேட்டோம், நபிமார்கள் ஒவ்வொரு ஆட்களும் ஒவ்வொரு விதமான சிரமத்துக்கு உள்ளாக்கப்பட்டார்கள். அதுபோன்று வாழ வேண்டும், இது போன்று வாழ வேண்டும் என்று நீங்கள் சொல்லுகின்றீர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதுபோன்று நீங்கள் யூசுப் சுலைஹா ஓதக்கூடிய இந்த துவாவை சஹாபாக்களுக்கு அறிமுகப்படுத்தினார்களா? அந்த துவாவை ஓத வேண்டும் என்று சொன்னார்களா என்று நாம் கேட்டோம். பதில் இல்லை. நாம் எதை ஆரம்ப காலத்தில், இன்றைக்கும் பாருங்களேன், நாம் எந்த கேள்வியை மார்க் அடிப்படையில் கேட்டாலும் அதற்கு பதில் தரமாட்டார்கள். ஒன்று நன்மைதானே என்று கடந்து விடுவார்கள், அல்லது அப்படி சிரித்து கொண்டே அப்படி நழுவி விடுவார்கள். இது கூடும், இது கூடாது, அப்படி கூடும் கூடாது என்று சொன்னாலும் சுற்றி வளைச்சு சொல்லுவார்கள். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான முறையிலே திருமணத்தின் போது எளிமையான ஒரு துவாவை கற்றுத்தந்தார்கள். பாரக்கல்லாஹு லக வ பாரக்க அலைக்க வ ஜமா பைனகுமா ஃபி கைர். சொல்வதற்கு ரொம்ப எளிமையான இது 4 வரிகள் தான், ரத்தின சுருக்கமாக அழகான முறையில் எல்லா அம்சங்களும் உள்ளடக்கி ஒரு அழகான துவாவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தந்திருக்கின்றார்கள். பல கருத்துக்கள் உள்ளடக்கி இருக்கிறது. உங்களை நல்ல வகையிலேயே அல்லாஹ் உங்கள் 2 பேரையும் ஒன்று சேர்க்கட்டும் என்று கற்றுத்தந்த இந்த துவாவை
முழுமையாக புறந்தள்ளிவிட்டு இவர்கள் என்ன செய்வார்கள், இந்த அல்லாஹும்ம அல்லிஃப்த பைன யூசுப் சுலைஹா என்று இந்த துவாவை ஆதம் நபியிலிருந்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரையிலும் இதை சொல்லி இன்னாறு போல அவரை போல இவரை போல வாழ வேண்டும் என்று துவா செய்வார்கள். இது பிதாத்து, இது புதுமை, இது நீங்கள் செய்யக்கூடாது. ஒரு திருமணத்திலே ஒரு சுன்னத்தை நடைமுறைப்படுத்துகின்ற போது அதற்கு நீங்கள் புதுமையை நீங்கள் அரங்கேற்றாதீர்கள் என்று நாம் சொல்லி இந்த பெருமானார் கற்றுத்தந்த இந்த துவாவை நீங்கள் சொல்லுங்கள், இதை நடைமுறைப்படுத்துங்கள். அதை நாம் நடைமுறைப்படுத்தி அல்லாஹுடைய பேரருளால் இன்றைக்கு பெரும்பாலான இடங்களிலே அது போன்ற காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அவர்களும் இப்போது மாறி 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 எதுக்கு வந்து விட்டார்கள், இந்த துவாவுக்கு வந்து விட்டார்கள். ஆரம்பத்திலே எதிர்த்தார்கள். நான் ஆரம்பத்திலே சொன்னது போன்று இவர்கள் முதலிலே எதிர்ப்பார்கள். பிறகு மக்கள் எல்லாம் ஒரு 70% அதை பின்பற்றக்கூடிய ஒரு நிலை வருகின்ற போது விட்டு விடுவார்கள். யானபி பைத்தி சிறுக்கான வரிகள் திருமணம் முடிந்ததற்கு பிறகு இந்த துவாவுக்கு பிறகு அந்த சபை நிறைவேறுகின்ற போது இவர்கள் என்ன செய்வார்கள், யானபி சலாம் அலைக்கும் என்று இந்த சிறுக்காக வரக்கூடிய இந்த பைத்தை ஓதுவார்கள். இது இன்றைக்கு பரவலாக சில பேர் அந்த கிபிரியத்தோடு நாங்கள் அதை விடமாட்டோம், நரகத்துக்கே போனாலும் பரவாயில்லை, இதை நாங்கள் ஓதியே தீர்வோம் என்று இருக்கக்கூடிய மார்க்கத்தை பற்றி புரிதல் இல்லாதவர்கள், தெளிவில்லாதவர்கள், இவன் சொல்லி நம்ம கேட்கிறதா என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடியவர்கள் வேண்டுமானால் இன்றைக்கு அதை நடைமுறைப்படுத்துகின்றார்களே தவிர பெரும்பாலும் இதுவெல்லாம் இன்றைக்கு குறைந்திருக்கிறது. காரணம் நம்முடைய இந்த பிரச்சாரம். சில பேர் கேட்பார்கள், நீங்கள் என்னப்பா மீட்டிங் போடுவீங்க, மாநாடு நடத்துவீங்க, ஒன்று ஷிர்க்கை பற்றி பேசுவீங்க, இல்லைன்னா பிதஅத்தை பற்றி பேசுவீங்க என்று கேட்பார்கள். அதைத்தான் பேசியாக வேண்டும். ஷிர்க்கையும் பிதஅத்தையும் தான் என்ன செய்தாக வேண்டும், மக்கள் மன்றத்திலே தெளிவுபடுத்த வேண்டும். எல்லா நபிமார்களும் அதைத்தானே சொன்னார்கள். அல்லாஹுக்கு இணை வைக்கக்கூடாது, அல்லாஹுக்கு எந்த காரணத்தை கொண்டும் நாம் இணை வைத்து விட்டோம் என்று சொன்னால் அல்லாஹ் நம்மை மன்னிக்கவே மாட்டான். அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் எத்தனை இடங்களிலே சொல்கின்றான், உமை ஷிரிக்கு பில்லாஹி ஃபகத் ஹர்ரமல்லாஹு அலைஹில் ஜன்னா, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கின்றாரோ அவருக்கு நாம் சுவனத்தை தரமாட்டோம். அதுபோன்று இன்ன ஷிர்க் லல்முன் அலீம், இது போன்ற இந்த ஷிர்க்கான மாபாத காரியத்தை செய்துவிடாதே என்று லுக்மான் தன்னுடைய மகனுக்கு சொன்ன செய்தி. இப்படி ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஷிர்க் செய்யக்கூடாது, இணை வைக்கக்கூடாது. இதைத்தானே ஒவ்வொரு நபிமார்களும் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்கள். திருமறை குர்ஆன் நெடுங்கிலும் அதைத்தானே சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி என்று சொன்னால் அதைத்தானே நாங்கள் சொல்லுவோம். தௌஹீத் ஜமாத்துடைய பிரச்சாரம் என்று சொன்னால், தெருமுனை கூட்டம் என்று சொன்னால், மாநாடு என்று சொன்னால், பிரசுரம் என்று சொன்னால் எல்லா வகைகளிலும் இணை வைத்து விடக்கூடாது. இணை வைப்பு இல்லாமல் இருக்கிறதா? இன்றைக்கு நம்ம முஸ்லீம் சமூகத்திலே எவ்வளவு இணை வைப்புகள், இன்றைக்கும் இவ்வளவு பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்பட்டதற்கு பிறகும் கூட யூடியூப் பிரச்சாரங்கள், ஃபேஸ்புக் பிரச்சாரங்கள், மாநாடுகள், பொதுக்கூட்டங்கள், எத்தனை நிகழ்ச்சிகள் இன்றைக்கு அன்றாட முஸ்லீம் ஊர்களிலே இந்த ஜமாத்துடைய தாவாக்கள் முன்னெடுக்கப்பட்டு பிரச்சாரம் செய்யப்பட்டாலும் கூட இன்றைக்கும் நாகூருக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கும் பொட்டல்புதூருக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கும் ஆத்தங்கரப்பள்ளிக்கு செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள், இன்றைக்கும் கேரளா பீமா தர்காவுக்கு, ஏர்வாடிக்கு, ஹஜ்மீருக்கு செல்லுகிறார்கள் என்று சொன்னால் அதை சொல்லாமல் இருக்க முடியுமா? அதுபோன்று பிதஅத்துக்கள் இன்றைக்கு ஒவ்வொன்றாக உருவாக்கி வைத்திருக்கின்றார்களே, முற்றிலுமாக பிதஅத்துக்கள் ஒளிந்து விட்டதா? இல்லை, 100% ஒழியக்கூடிய வகையில் அது அமைகின்ற வரையிலும் இந்த ஜமாத் இது போன்ற காரியங்களை செய்து கொண்டுதான் இருப்போம், பிரச்சாரம் செய்து கொண்டுதான் இருப்போம். இது ஏன் என்று சொன்னால் இது அல்லாஹுடைய மார்க்கம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்ற போது அலா லில்லாஹி தீனுல் ஹாலிஸ், இந்த மார்க்கம் இருக்கிறதே தூய்மையான மார்க்கம் அல்லாஹுக்கே உரியது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கின்றான். இன்னொரு இடத்திலே சொல்கின்றான், வ இன்ன ஆதிஹி உம்மத்துக்கும் உம்மத்தும் வாஹிததன் வ அன ரப்புக்கும் ஃபத்தகூன். அல்லாஹ் இன்னொரு இடத்திலே சொல்கிறான், இதுவே உங்கள் மார்க்கம், ஒரே மார்க்கம், நானே உங்கள் இறைவன், எனவே எனக்கே நீங்கள் அஞ்சுங்கள் என்று சொன்னால் இந்த மார்க்கம் அல்லாஹுடைய மார்க்கம். அவன் நமக்கு ஒரு சட்டத்திட்டத்தை நமக்கு அழகான முறையிலே வழங்கி இருக்கின்றான். அவன் ஒரு நெறிய ஒரு அழகான ஒரு நேரிய ஒரு பாதையை நமக்கு காட்டி தந்திருக்கின்றான். அவன் சொன்னதை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு நடைமுறை காட்டி தந்திருக்கிறார்கள் என்று சொன்னால்
அல்லாஹுடைய மார்க்கத்திலே நாம் விளையாடலாமா? இந்த புதுமைகளை செய்து நாம் அதற்கு பலிகடாக ஆகிவிட்டோம் என்று சொன்னால் மறுமையிலே நஷ்டவாளிகளாக நாம் மாறிவிடுவோமா, மாறிவிட மாட்டாமா? அதைத்தான் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, திரும்ப திரும்ப இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் உங்களுக்கு சொல்வது என்னவென்று சொன்னால், உங்களிடம் நான் ஒரு சில கேள்வியை கேட்கின்றேன். தொழுகையிலே அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிய உடனே சில பேர் வஜிகத்து ஓதுவார்கள், சில பேர் அல்லாஹும்ம பாயித் பைனி ஓதுவார்கள். இதை விட்டுவிட்டு ஒருவர் திடீர் என்று குர்ஆனுடைய ஒரு வசனத்தை குல்லுல்லாஹு அஹத் அல்லாஹு சமத் என்று இதை ஓதினால் நாம் ஏற்றுக்கொள்வோமா? இஸ்லாம் என்பது ஒரு ஆர்டராக இருக்கிறது. அந்த ஆர்டரின் அடிப்படையில் தான் நாம் செய்ய வேண்டும். அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டிவிட்டு அல்லாஹும்ம பாயித் பைனி ரசூலுல்லாஹ் கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் அதைத்தான் ஓத வேண்டும். அதற்கு பிறகு அல்லம்தை அவர்கள் கற்றுத்தந்தார்கள் என்று சொன்னால் அந்த அல்லஹம்து சூராவைத்தான் ஓத வேண்டும். ருக்குவிலே நமக்கு என்ன தஸ்பீஹ் செய்தார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். சுஜூதிலே என்ன சொன்னார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டும். அத்தஹியாத்திலே எதை ஓத வேண்டும் என்று சொன்னார்களோ அதைத்தான் நாம் செய்ய வேண்டுமே தவிர, இல்லை இல்லை எனக்கு இதெல்லாம் போரடித்து விட்டது, இனிமேல் நான் தக்பீர் கட்டிய உடனே குல்லுல்லாஹு அஹதை ஓதுவேன், ருக்குவிலே நான் அல்லம்து சூராவை ஓதுவேன், நிலையிலே நான் சூரத்துல் ஃபாத்தியாவை நான் ஓதுவேன் என்று இப்படி குர்ஆனுடைய வசனத்தை தானே ஓதுகிறார் என்று நாம் அதை விட்டுவிடுவோமா? விட்டுவிட மாட்டோம். ஏன்? அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு ஒரு அழகான ஒரு ஆர்டர் நமக்கு தந்திருக்கின்றார்கள். தக்பீர் கட்டியவுடனே இதை செய்ய வேண்டும், இதை இடத்திலே ஓத வேண்டும் என்று. ஆனால் நீங்கள் செய்யக்கூடிய மற்ற காரியங்கள் இருக்கிறதே, இதில் தொழுகையிலே நீங்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டுகின்றீர்கள், அதை மறுக்கிறீர்கள். அதே நேரத்திலே மற்ற இடத்திலே நீங்கள் அதை செய்கிறீர்கள் என்று சொன்னால் வித்தியாசத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். என் அருமை சகோதர சகோதரிகளே, இந்த மார்க்கம் என்பது அல்லாஹுடைய மார்க்கம். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்மை ஒன்றும் குழப்பத்தில் விட்டு செல்லவில்லை. தெளிவான அழகான ஒரு வழிகாட்டுதல் நமக்கு தந்திருக்கின்றார்கள். தொழுகையா எப்படி தொழ வேண்டும், நோன்பா எப்படி நோற்க வேண்டும், பயணத்தில் இருக்கிறோமா எவ்வாறு நோன்பு நோற்க வேண்டும், நோய்வாயா எப்படி இருக்க வேண்டும், இப்படி ஒவ்வொரு கடமைகளிலும் அதில் வரக்கூடிய சாதக பாதகங்கள். தொழுகை 5 நேரம் ஜமாத்தோடு தொழ வேண்டும், நோய்வாய்ப்பட்டு விடுகிறோம், அதற்கு என்ன, பயணத்தில் போகிறோம், அதற்கு என்ன, இப்படி இந்த இஸ்லாத்தினுடைய ஒவ்வொரு கடமைகளிலும் அன்றாடம் நாம் நிறைவேற்றுகின்ற போது நமக்கு சில இயலாமை வருகின்ற பொழுது அதில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி ஒவ்வொரு இபாதத்திற்கும் நமக்கு தெளிவான முறையிலே வழிகாட்டி இருக்க, நான் அதையெல்லாம் செய்ய மாட்டேன், இப்படி என்னுடைய இமாம்கள் சொன்னார்கள், என்னுடைய முன்னோர்கள் சொன்னார்கள், அவர்கள் சொன்னார்கள், இவர்கள் சொன்னார்கள் என்று நாம் செய்தோம் என்று சொன்னால் அதுதான் பித்அத், அதுதான் புதுமை. அந்த புதுமையை நாம் நம்முடைய வாழ்விலே அரங்கேற்றினோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்கின்றார்கள் அல்லவா, நான் காட்டி தராத எந்த ஒரு அமலும் ரத்து செய்யப்படும். அப்படி ரத்து செய்ததற்கு பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்படுமா அல்லாஹ்விடத்திலே? தெளிவாக இன்னொரு ஹதீஸ் ஒன்று வருகிறது. அந்த ஹவுதுல் கௌசர் என்கின்ற அந்த தடாகத்துக்கு மத்தியிலே சில பேர் தண்ணீர் அவர்களுக்கு ஊட்டப்படும், தண்ணீர் அருந்துவார்கள். எல்லோரும் திரும்ப திரும்ப கேள்விப்பட்டது தான். அந்த நாளில், அந்த மறுமையில், அந்த வெயிலுடைய அந்த கொடுமையில், அந்த உஷ்ணத்தில் இருக்கின்ற பொழுது அந்த தண்ணீர் அருந்தினோம் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு பாக்கியம். அந்த பாக்கியம் ஒரு சாராருக்கு கிடைக்காது. அப்படி கிடைக்காமல் இருப்பது போல் அந்த மக்கள் அப்படியே தண்ணீர் தண்ணீர் என்று கத்துகின்ற பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அவர்கள் என்னுடைய தோழர்கள் ஆகிட்டார்களே, என்னுடைய தோழர்கள் அல்லவா அவர்கள், என்னுடைய தோழர்கள் அல்லவா? ஆம், உங்களுடைய தோழர்கள் தான். ஆனால் நீங்கள் மரணத்திற்கு பிறகு இவர்கள் நீங்கள் சொல்லாததை, நீங்கள் செய்யாததை, நடைமுறைப்படுத்தாததை மார்க்கம் என்கின்ற பெயரில் இவர்கள் நடைமுறைப்படுத்தி விட்டார்கள், பித்அத்தை உருவாக்கி விட்டார்கள், புதுமையை பூத்து விட்டார்கள். ஆகவே இவர்களுக்கு இந்த தடாகத்தில் இருந்து இவர்களுக்கு நீர் கிடையாது என்று அவர்களுக்கு தடுக்கப்படும் என்று சொன்னால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும். தௌஹீத் ஜமாத் திரும்ப திரும்ப எல்லா நிகழ்வுகளிலும் ஷிர்க்கை பற்றியும் பித்அத்தை பற்றியும் சொல்லுகிறோம் என்று சொன்னால் என்ன காரணம்? மறுமையிலே நாம் நஷ்டவாளியாக ஆகிவிடக்கூடாது, மறுமையிலே நாம் பாக்கியம் இழந்தவர்களாக மாறிவிடக்கூடாது, சுவனத்துக்கு செல்ல வேண்டும் என்கின்ற அந்த உயர்ந்த அந்த எண்ணத்திற்காகத்தான் சில விஷயங்களை திரும்ப திரும்ப சொல்கின்றோம். இந்த மார்க்கம் என்பது முழுமை பெற்றுவிட்டது.
இந்த மார்க்கத்தில் எந்த குறையும் இல்லை, எல்லாம் நிறைவடைந்து விட்டது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பெருமானாரனுடைய இறுதி ஹஜ்ஜியின் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் அவர்கள் மக்கள் மத்தியிலே கேட்கின்றார்கள், நான் எல்லா செய்திகளையும் உங்களிடத்திலே அல்லாஹ்வின் புறத்தில் இருந்து வந்த எல்லா வகை செய்தியையும் உங்களுக்கு நான் சொல்லிவிட்டேனா? யா ரசூலுல்லாஹ், நீங்கள் சொல்லிவிட்டீர்கள். 3 முறை கேட்கின்றார்கள், சொல்லிவிட்டீர்கள். பிறகு அல்லாஹ்வையே சாட்சியாக்குகிறார்கள் என்று சொன்னால் ஏதேனும் குறை இருக்கிறதா? தொழுகைக்கு முன்பாக, பாங்குக்கு முன்பாக ஸலவாத்து ஓத வேண்டும் என்கின்ற குறையை வைத்து விட்டார்களா? கூட்டு துவா ஓத வேண்டும் என்கின்ற அந்த குறையை வைத்து விட்டார்களா? திருமணத்தின் போது அல்லாஹும்ம அல்லிஃப் தபைன ஓத வேண்டும் என்கின்ற குறையை வைத்து விட்டார்களா? இப்படி அல்லாஹ் ரசூலுடைய காட்டித்தராத ஒவ்வொன்றையும் நாம் செய்கின்றோமே அமல்கள், இதையெல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் நமக்கு குறை வைத்து விட்டார்கள் என்று நீங்கள் நுபுவத்தின் மீதே நீங்கள் சந்தேகப்படுகின்றீர்களா என்றுதான் நாம், இந்த மார்க்கம் முழுமையடைந்து விட்டது, முழுமை பெற்று விட்டது. எல்லா விதமான மனிதன் பிறந்ததிலிருந்து அவனை மரணக்குழியில் வைக்கின்ற வரையிலும் என்னென்ன செய்ய வேண்டும், எது செய்தால் நன்மை என்று எல்லா வழிகாட்டுதலையும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு சொன்னதற்கு பிறகும் கூட இல்லை இன்னும் சில குறைகள் இருக்கிறது என்று நாமாக இது போன்ற இந்த அமல்களை உருவாக்கி, பிதாத்துகளை உருவாக்கி செய்கிறோம் என்று சொன்னால் அது நிச்சயமாக வழிகேடில் தான் போய்விடும். அப்படி வழிகேட்டுக்கு போய்விட்டோம் என்று சொன்னால் பிறகு என்ன நிலைமை? சொர்க்கம் கிடைக்காது, நரகத்துக்குரியவர்களாக நாம் மாறிவிடுவோம். அல்லாஹ் அத்தகைய நிலையிலிருந்து பாதுகாக்க வேண்டும் என்றுதான் இந்த ஜமாத்து ஆரம்ப காலத்திலிருந்து தொடர்ந்து இந்த பிரச்சாரத்தை, மற்றவர்களெல்லாம் இந்த ஷிர்க்கை பற்றி பேசவே மாட்டார்கள், பிதுஅத்தை பற்றி பேசவே மாட்டார்கள். நாம் ஒவ்வொரு விஷயத்திலும் கை கொடுப்பதிலிருந்து, கை கொடுக்கிற விஷயம் இருக்கலாங்க. ஆரம்பத்தில் எல்லோரும் 2 கையைத்தான் முசாபா செய்வார்கள். தௌஹீத் ஜமாத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1 கையைத்தான் கொடுப்பார்கள். இவன் பார் வெள்ளக்காரன் மாதிரி 1 கையை கொடுக்குறான் என்று சொல்லுவார்கள். வெள்ளக்காரன் சொல்ல இல்லப்பா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலது கையைத்தான் கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் இன்றைக்கும் பார்க்கின்றோம், இந்த சுன்னத் ஜமாத் ஆலிம்களிலே 2 கையையும் சேர்த்து கொடுப்பார்கள். இப்படி ஒவ்வொரு விஷயத்திலும் இவர்கள் புதுமையை சர்வசாதாரணமாக, தொழுகை இருக்கிறது, இந்த தொழுகையில் முஸ்லீம்கள் தாடி வைக்க வேண்டும், சுன்னத்து ஆரம்ப காலகட்டத்தில். ஆனால் பள்ளிவாசலுடைய முத்தவள்ளியாக இருப்பார்கள், பெரிய அந்த ட்ரஸ்டினுடைய பொறுப்பாளராக இருப்பார், தாடி வைக்க மாட்டார், பள்ளிவாசல் பக்கமே வரமாட்டார். ஆனால் தாடி வைத்து விட்டு தொப்பி இல்லாமல் தொலை வரக்கூடியவர்களுக்கு ஆரம்ப காலகட்டத்திலே பயங்கரமான இடையூறுகள், பயங்கரமான தொல்லைகள். பள்ளிவாசலில் எழுதி போட்டிருக்கும், 4 மதுஹபுகளை பின்பற்றாதவர்கள் இந்த பள்ளியில் தொழக்கூடாது என்று. அதுவெல்லாம் இன்றைக்கு இந்த பிரச்சாரத்தின் மூலமாக துடைத்து எரியப்பட்டிருக்கிறது அல்லாஹ்வுடைய பேரருளால். ஆனால் அந்த நேரத்தில் அதெல்லாம் இருந்துச்சு, ரொம்ப கெடுபடியாக இருக்கும். அந்நியத்துக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, எதற்கு நாம் இதையெல்லாம் சொல்கிறோம் என்று சொன்னால், திரும்ப திரும்ப இந்த செய்திகளை ஒவ்வொரு தலைப்பின் கீழ் தாய்கள் பேசினாலும் கூட இந்த புதுமையும் இந்த ஷிர்க்கையும் அதில் உள்ள வராமல் இருக்கவே இருக்காது. பொருளாதாரமாக இருந்தாலும் இது வரும், எந்த ஒரு தலைப்பின் கீழ் வந்தாலும் சரி இந்த ஷிர்க்கு, இந்த பித்அத்து கண்டிப்பாக வரும். திருமறை குர்ஆனிலே அல்லாஹ் இறுதியாக உங்களுக்கு நாம் சொல்லிக்கொள்வது, இந்த புதுமைகளை தயவு செய்து விட்டுவிடுங்கள். அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் நமக்கு எதை காட்டி தந்தார்களோ அதை செய்து நன்மையை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹ் இறுதியாக தன்னுடைய அருள்முறையிலே சொல்கின்றான், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம தீனா. அல்லாஹ் சொல்கின்றான், இன்று உங்கள் மார்க்கத்தை உங்களுக்கு முழுமைப்படுத்தி விட்டேன், எனது அருள் கொடையை உங்களுக்கு நிறைவாக்கி விட்டேன், இஸ்லாத்தை உங்களுக்குரிய மார்க்கமாக பொருந்தி கொண்டேன் என்று அல்லாஹ் சொல். இந்த மார்க்கம் நிறைவு பெற்று விட்டது, முழுமை பெற்று விட்டது. இதில் இன்னும் குறை இருக்குது, இன்னும் குறை இருக்குது, இதை செஞ்சால் நல்லா இருக்குமே, இதை இப்படி சொன்னால் நல்லா இருக்குமே என்று செய்துவிடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிரோடு ஹயாத்தாக இருக்கின்ற பொழுதே இந்த ஆயத்தை இறக்கி இந்த மார்க்கத்தை அல்லாஹ் பொருந்தி கொண்டான், முழுமைப்படுத்தி விட்டான். அவன் முழுமைப்படுத்தியதற்கு பிறகு ரசூலுல்லாஹ் காலத்தில் எதையெல்லாம் செய்தார்களோ, திருமணமா இந்த துவாவை சொன்னார்கள், தொழுகையா அழைப்பு விடுப்பதா அல்லாஹு அக்பர் என்று அழைப்பு விடுத்தார்கள், கூட்டு துவாவா ஓதவில்லை. இப்படி நீங்கள் ஒவ்வொன்றாக நீங்கள் என்ன செய்யலாம், திருக்குரானை புரட்டி பார்த்தும் நபிகளாருடைய வாழ்க்கையை புரட்டி பார்த்தும் உங்களுக்கு நாங்கள் சொல்வதை நீங்கள் அப்படியே ஒரு இடத்துல வைத்து விடுங்கள். திருக்குரானை புரட்டி பாருங்கள், பெருமானாருடைய ஹதீஸுகளை புரட்டி பார்த்து
நடைமுறையில் செய்யக்கூடிய இபாதத்துக்களுக்கு எதுவெல்லாம் இந்த புதுமை இல்லாமல் பெருமானார் காட்டித்தந்த அசலின் அடிப்படையில் செய்வதற்கு எதுவெல்லாம் இருக்கிறது என்று நீங்கள் தேடி பார்த்து அதை செய்யுங்கள். எது இல்லையோ அதை முழுமையாக நீங்கள் விட்டுவிட்டீர்கள் என்று சொன்னால் புதுமையிலிருந்து பித்அத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளலாம். அப்படி பாதுகாத்து கொள்வதின் மூலமாக மரணத்திற்கு பிறகு அந்த சோனம் என்கின்ற அந்த பாக்கியத்துக்கு செல்வதற்கு, சோனத்தும் என்கின்ற அந்த பூஞ்சோலைக்குள் நுழைவதற்கு இந்த பித்அத்துக்கெல்லாம் தடைக்கற்களாக இருந்துவிடக்கூடாது. அசலான நபிகளாருடைய அந்த அவர்கள் செய்து காட்டித்தந்த அந்த நன்மைகளை செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் ஆக்கி அருள வேண்டும் என்று கூறி இந்த சஹருடைய நிகழ்ச்சியை நிறைவு செய்கின்றேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.